देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज है। नरेंद्र मोदी जी पर प्रेशर है। आपके खून पसीने को नरेंद्र मोदी जी ने बेच दिया है। ये हिंदुस्तान की जनता को सोचना है। इसलिए बेचा है क्योंकि ये कॉम्प्रोमाइज्ड है और वो भी जानते हैं, मैं भी जानता हूँ। एप्स्टाइन फाइल्स में जो है, जो पूरा देश जानना चाहता है कि हमारे प्रधानमंत्री को कॉम्प्रोमाइज कर दिया गया। வணக்கம். इस देश का प्रधानमंत्री காம்ப்ரமைஸ்ட் है. ராகுல் காந்தியின் இந்த வார்த்தைகள், எந்த ஹைட்ரோஜன் பாம்பை பற்றி ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தாரோ அந்த ஹைட்ரோஜன் பாம் வெடித்து விட்டது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார். அவரை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது ஏராளமான பிரஷர் இருக்கு. இந்த நாட்டை வித்துவிட்டார் நரேந்திர மோடி என்கிற இந்த வார்த்தை. இதே வார்த்தையை உங்களுடைய செய்தி ஊடகமான த ரூஸ்டர் நியூஸில் ஜனவரி 20 ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் பப்ளிஷ் செய்திருந்தோம். எந்த அளவில் நரேந்திர மோடியை அமெரிக்கா மற்றும் சைனா பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதற்காக நரேந்திர மோடி சரண்டர் ஆகிறார், எந்த காரணத்தை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சைனா நரேந்திர மோடியை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் இந்தியாவை விற்கக்கூடிய வேலையை தான் நரேந்திர மோடி பார்ப்பார் என்கிற ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை ஜனவரி 20 நாங்கள் வெளியிட்டிருந்தோம். நரேந்திர மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 சக்திகளுக்கு நடுவே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டை விலை பேசி கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார், ஐடியா யார்? ஒரு தனிப்பட்ட கார்ப்பரேட் அடானியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்தியாவை விற்கக்கூடிய வேலையை பிஜேபி நரேந்திர மோடியின் குஜராத் லாபி பார்க்க தொடங்கிவிட்டது. இந்த கதை இன்னைக்கு நேற்று அல்ல. 2002 போட்ட விதை இன்னைக்கு அந்த விதைக்கான பழங்களை இவர்கள் பறித்து வித்துக் கொண்டிருக்கிறார். அதே வார்த்தைகளை இப்போ ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜனவரி 20 போட்ட இந்த வீடியோவில் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கான அனைத்து விஷயத்தையுமே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் ராகுல் காந்தி பேசிய இந்த வார்த்தைகள் ஏராளமான கேள்விகளை, டிபேட்டை துவக்கியுள்ளது. தேஷ் ये समझ ले பிரதானமந்திரி காம்ப்ரமைஸ்ட் है. இந்த நாட்டு அனைத்து நபர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு பிரதமர் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார். நரேந்திர மோடி மீது பிரஷர் உள்ளது. आपके खून पसीने को नरेंद्र मोदी बेच रहे हैं. உங்களுடைய நாட்டை நரேந்திர மோடி வித்து விட்டார். ये हिंदुस्तान की जनता को सोचना है, इसलिए बेचा है क्योंकि वो कॉम्प्रोमाइज्ड है. இந்த நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை அவர் எதற்கு வித்தார் என்றால் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார். அதனால்தான் வித்திருக்கிறார். वो भी जानते हैं कि मैं भी जानता हूं, एप्स्टीन फाइल में जो देश जानना चाहता है हमारे प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड. मेन बात यह है कि हमारे प्रधानमंत्री को कॉम्प्रोमाइज कर दिया गया है. அவருக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் தெரியும் என்று அவருக்கும் தெரியும். எப்ஸ்டீன் ஃபைலில் என்னெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீர்களோ இதற்கும் மேலே ஏராளமான காகிதங்கள் வர இருக்கிறது. இது நரேந்திர மோடிக்கும் தெரியும். நரேந்திர மோடி எதை மறைக்கிறாரோ அது எனக்கும் தெரியும் என்கிற இந்த விஷயம். ராகுல் காந்தியுடைய இந்த ஹைட்ரோஜன் பாம், எப்ஸ்டைன் ஃபைல், இதை மட்டும் தான் அவர் குறித்தாரா? அதற்காக தான் அவரை பார்லிமெண்டில் பேச மறுத்து வருகிறார்களா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. இரவோடு இரவாக நரேந்திர மோடி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப்க்கு இடையே நடந்த ஒரு ட்ரேட் டீல், இதற்காக எந்த விதமான விளக்கமும் கொடுக்காமல் உலகத்திற்கு முன்பு இந்தியாவை வித்தார் என்கிற இந்த விஷயம். खलिहान बेचना बंद करो, बंद करो, बंद करो, किसान बेचना बंद करो, बंद करो, बंद करो. देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज है. नरेंद्र मोदी जी पर प्रेशर है. आपके खून पसीने को नरेंद्र मोदी जी ने बेच दिया है. ये हिंदुस्तान की जनता को सोचना है. इसलिए बेचा है क्योंकि ये कॉम्प्रोमाइज्ड है और वो भी जानते हैं, मैं भी जानता हूँ. एप्स्टाइन फाइल्स में जो है, जो पूरा देश जानना चाहता है कि हमारे प्रधानमंत्री को कॉम्प्रोमाइज कर दिया गया. இதே இடத்தில் இந்த விஷயம் முடிந்திருந்தால் அது வேற விஷயம். ஆனால் ராகுல் காந்தி எழுப்பிய அடுத்த கேள்விகள், அடுத்த எக்ஸ்போஷர்ஸ்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த
இந்தியாவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. There is a pressure on மோடிஜி, tremendous pressure. ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தை. नरेंद्र मोदी जी पर प्रेशर है, भयंकर प्रेशर है. எந்த விதமான பிரஷர், எந்த பிரஷரை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறார்? இந்த பிரஷரை பற்றி ராகுல் காந்தி பேசிவிடுவாரா என்கிற அந்த அச்சத்தை வைத்துதான் பார்லிமெண்டில் ராகுல் காந்தியை பேச விடவில்லையா? 2 நாட்களாக ராகுல் காந்தி, த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், பேச முயற்சிக்கும் போது ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டம் அவரை பேசவிடாமல் தடுத்து நிறுத்தியது இதற்காக தானா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய பவர் என்ன? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எந்த விஷயத்தை பற்றி எப்ப நினைத்தாலும் பார்லிமெண்டில் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் அவர் பேசலாம். இது ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கிடைத்த ஒரு பவர். ஆனால் எதிரில் இருந்த ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவாக இருக்கட்டும் அல்ல கிருஷ்ண பிரசாதாக இருக்கட்டும், ராகுல் காந்தி பேச முயற்சிக்கும் போதே அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை இந்த 2 நபர்களுமே பார்த்தார்கள். ஒட்டுமொத்த பிஜேபி அது தனி. ஆனால் எப்படி இந்த விவகாரம் நடந்தது அதையும் நீங்க பாருங்கள். ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்த பின்பு ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் நாங்களும் பேச மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். ஸ்பீக்கர் அடுத்தடுத்த பெயர்களை மட்டும் தான் கூவிக்கொண்டிருந்தார், யாருமே வரவில்லை. சமாஜ்வாதி பார்ட்டியின் எம்பி நரேஷ் உத்தம் பட்டேலின் பெயரை எடுக்கும் போது நான் பேச மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அவர். டிஎம்கேயின் எம்பியான டிஎம் கதிரானந்த் அவருடைய பெயரை எழுப்பிய போது நானும் பேச மறுக்கிறேன் என்று கூறிவிட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சதாப்தி ராய் நானும் பேச மறுக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதாவது பார்லிமெண்ட்டுடைய டாக்குமெண்ட், பார்லிமெண்ட்டுடைய வரலாற்றில் இந்த அளவில் எதிர்ப்புகள் எப்பவுமே வெளிவந்ததில்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு இந்த அளவில் அவமானமும் கிடைத்ததில்லை. பிஜேபி எம்பிக்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சுருக்கம் கூட வரவில்லை. இந்த நாட்டு பார்லிமெண்ட்டுடைய அவமானத்தை செய்த அதே எம்பிக்கள் அங்கு வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ ராகுல் காந்தி முன்னாள் ஆர்மி சீஃப் MM நார்வானே எழுதிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில வரிகளை நான் படிக்கிறேன் என்று கூறியதற்கு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒட்டுமொத்த குஜராத் லாபி, முக்கியமாக பிரைம் மினிஸ்டருடைய முகத்திரை கிழிந்துவிடும் என்று அந்த அச்சத்தால் ராகுல் காந்தியை பேச விடவில்லையா? அந்த புத்தகத்தில் எழுதிய வார்த்தை, இந்த நாட்டின் மிக வீக்கான பிரைம் மினிஸ்டர் யார் என்றால் அது நரேந்திர மோடி என்று எழுதியிருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தியை பேச விடலையா என்கிற இந்த கேள்வி. ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தை, this is not about நார்வானே, this shows that he knows what I know. ராகுல் காந்தி எதற்காக இப்படி பேசினார்? இந்த விஷயம் நார்வானேயுடைய விவகாரம் கிடையாது. நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன தவறு செய்தாரோ அது எனக்கும் தெரியும் என்று. ராகுல் காந்தி எதை மீன் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேரடியாக ஜேர்னலிஸ்ட் ராகுல் காந்தியிடம் இதே கேள்வியை திரும்பி கேட்டார்கள். அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த பதில், the main thing is our prime minister has been compromised. முக்கியமான விஷயம், நம் நாட்டு பிரதமர் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார், அவரை பிளாக்மெயில் செய்கிறார்கள். मेन बात यह है कि हमारे प्रधानमंत्री को कॉम्प्रोमाइज कर दिया गया है. இதற்கான அர்த்தம் என்ன? நரேந்திர மோடியுடைய ஒரு வீக்கான பாயிண்டை பிடித்து விட்டார்கள். அதனால்தான் நரேந்திர மோடி ஹேஸ் பீன் பிளாக்மெயில்ட். நரேந்திர மோடியை எப்படி வேணாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்டி படைக்கிறதற்கான காரணம் இதுதான். आपकी मेहनत को, आपके खून पसीने को नरेंद्र मोदी जी ने बेच दिया है. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ராகுல் காந்தி இங்கே மட்டும் நிற்கவில்லை. योर हार्ड वर्क, आपके खून पसीने की कमाई नरेंद्र मोदी जी बेच रहे हैं. உங்களுடைய
நாட்டை நரேந்திர மோடி வித்துவிட்டார் என்கிற இந்த விஷயம். அப்போ நரேந்திர மோடி இந்த நாட்டின் வீக்கெஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரா என்கிற இந்த கேள்வியும் இருக்கிறது. ராகுல் காந்தியிடம் நேரடியாக இந்த கேள்வியை கேட்டபோது ராகுல் காந்தி கொடுத்த பதில், நரேந்திர மோடிஜியின் எந்த இமேஜை பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்து கட்டமைத்தார்களோ அந்த பலூன்ல இருந்து காத்து பறந்து விட்டது. नरेंद्र मोदी जी का जो इमेज का गुब्बारा है, जो हजारों करोड़ रुपए लेकर बनाया गया था, वो फूट सकता है. அப்போ உண்மையிலேயே நரேந்திர மோடியின் இமேஜ்க்கான அந்த பலூன் காத்தாக பறந்து விட்டதா என்கிற இந்த கேள்வி இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒரு முறை இரண்டு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் என்கிற வார்த்தையை பேசியதற்கு பின்பு ஒட்டுமொத்த மக்கள் மனதில் ஒரு கேள்வி வெளிவரத் தொடங்கிறது. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? யார் நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்கிறார்கள்? எதற்காக நரேந்திர மோடி இந்த அளவில் பயப்படுகிறார்? எதற்காக நரேந்திர மோடி சரண்டர் ஆகிவிட்டார்? और वो इसलिए बेचा है क्योंकि ये कॉम्प्रोमाइज्ड है. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய இந்த வார்த்தைகளை நீங்க சாதாரணமாக பார்க்கக்கூடாது. வேறொரு நாட்டில் இதே போன்ற ஒரு அலிகேஷன் வெளிவந்திருந்தால் அதற்கான அர்த்தமே வேற. ஆனால் இந்த நாட்டில் கோதி மீடியாவை வைத்து, பிஜேபியின் ஐடி விங்கை வைத்து ராகுல் காந்தி எழுப்பிய இந்த கேள்வியை டைல்யூட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த ட்ரேட் டீலில் எந்த விதமான ப்ராமிசஸ்களை நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார்? அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் செய்தீர்கள்னா 0% டாரிஃப், இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது நீங்கள் 18% அதற்கான டாக்ஸை செலுத்த வேண்டுமா? இன்னும் ஏராளமான செக்டர்ஸ்களில் 25% 30% வரை நாம் டாக்ஸ் பே பண்ணணும். ஆனால் அமெரிக்கர்கள் எந்த விதமான டாக்ஸையும் செலுத்த தேவையில்லை. முக்கியமாக இந்த நாட்டு அக்ரிகல்ச்சரை, விவசாயத்தை கூட நரேந்திர மோடி வித்து விட்டார். இதற்கு மேல் மலிவான விலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அமெரிக்காவிலிருந்து வரும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அழிய போகிறார்கள். எதற்காக இந்த பயம்? ஏன் நரேந்திர மோடி 0% டாரிஃபிற்கு ஒத்துக்கொண்டார்? இது மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய பாலிசிக்கள் இதற்கு மேல் அமெரிக்காவில் டிசைட் செய்யப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரானிடமிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது, இதற்கு மேல் கச்சா எண்ணெய் எங்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். 40% வரை ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலை நமக்கு கச்சா எண்ணெய் கிடைத்து கொண்டிருந்தது. அதே போன்றுதான் ஈரானிலும். ஆனால் இதற்கு மேல் நீங்கள் இந்த இரண்டு நாடுகளிடமிருந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பையும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறிய போது நரேந்திர மோடி அதற்கும் தலையாட்டி விட்டார். ரஷ்யா மற்றும் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியாவுடைய பெர்மனன்ட் பார்ட்னராக நாம் பார்த்தோம். எந்த விதமான பிரச்சனை இருந்தால் கூட ரஷ்யா இந்தியாவுடன் தான் நின்றது, ஈரான் இந்தியாவுடன் தான் நின்றது. இன்னைக்கு இந்த இரண்டு நாடுகளையுமே விரட்டடிக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா பார்த்தது. அதற்காக நரேந்திர மோடி கையெழுத்தும் போட்டிருக்கிறார். இதை கொண்டாடி வருகிறது பிஜேபி. அப்போ இதையெல்லாம் ராகுல் காந்தி பார்லிமெண்டில் பேசி விடுவாரா என்கிற கேள்வியை வைத்து, இந்த காரணத்தை வைத்து தான் அவரை பேச விடலையா என்கிற இந்த கேள்வி கேட்கும் போது ராகுல் காந்தியை எப்படி தடுத்து நிறுத்தினார்கள் அதை நீங்க பாருங்கள். सर, मैं नेशनल सिक्योरिटी पर बोल रहा हूं. नेशनल सिक्योरिटी सेंट्रल है प्रेसिडेंट भाषण का. கடந்த 2 நாட்களாக ராகுல் காந்தி தொடர்ந்து பேச முயற்சிக்கும் போது ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் இதுதானா? அமெரிக்காவுடைய ட்ரேட் டீல், இதில் நடந்த தில்லுமுள்ளுக்கள், இதில் நடந்த அத்துமீறல்களை பற்றி இதுவரை அரசாங்கம் வாயை கூட திறக்கவில்லை. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று கொடுத்த இந்த இன்டர்வியூவில் அவர் எடுத்து வைத்த இன்னொரு அலிகேஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸில் அடானி மீது ஒரு வழக்கு இருக்கு. அடானி மீது வழக்கு இருந்தால் நேரடியாக அடானியை வைத்து நரேந்திர மோடியை தான் அவர் டார்கெட் செய்கிறார். நரேந்திர மோடியை டார்கெட் செய்ததால் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சரையே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று அடுத்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். யுனைடெட் ஸ்டேட்ஸில் அடானி மீது ஒரு வழக்கு உள்ளது. அடானி மீது வழக்கு இருந்தால் அந்த வழக்கு நேரடியாக நரேந்திர மோடியை தாக்கும். நரேந்திர மோடியுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர், அடானி என்கிற இந்த ஸ்ட்ரக்சர், இதைத்தான் அமெரிக்கா டார்கெட் செய்திருக்கிறது. அப்போ
ஒட்டுமொத்த பிஜேபிக்கு பின் அல்ல நரேந்திர மோடி அடானிக்காக செவிசாய்ப்பது, தலையசைப்பது அனைத்துமே திட்டமிடப்பட்ட ஒரு பிளாக்மெயில் வழியாக நடக்கக்கூடிய விஷயமா என்கிற இந்த கேள்வியையும் ராகுல் காந்தி எழுப்பியுள்ளார். இதே இடத்தில் ராகுல் காந்தி எழுப்பிய இன்னொரு விஷயம், ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் சின்ன சின்ன குழந்தைகளை, எப்ஸ்டைன் ஃபைல் என்கிற இந்த விஷயம், பிஸ்னஸ் மேன், கார்ப்பரேட் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களுக்கு முன்பு கரித்துண்டை தூக்கி போடும்படி அங்க நடந்த தாண்டவத்தை பற்றி ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபைலில் நரேந்திர மோடியுடைய பேரும் இருப்பதாக ராகுல் காந்தி கூறியது அடுத்த சர்ச்சையை கிளப்பியது. सिर्फ आपको नहीं बेचा है, देश को बेचा है, इसलिए मुझे वहां नहीं बोलने दे. எப்ஸ்டைன் ஃபைலில் வந்த விவகாரம் இது மட்டுமல்ல, இதற்கு மேலும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நரேந்திர மோடியின் மிக நெருக்கமான நபர் ஹர்தீப் சிங் புரி, அவருடைய பேர் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நபர்களுடைய பேரும் இருக்க போவதாக கூறிவிட்டார் ராகுல் காந்தி. இந்த அலிகேஷன் ஒட்டுமொத்த பிஜேபியே, இந்த அலிகேஷன்ஸ் ஒட்டுமொத்த பிஜேபிக்கே ஆட்டம் காட்டியுள்ளது. The Prime Minister of this country is under pressure and he is compromised. ராகுல் காந்தி பேசிய அடுத்த வார்த்தை, नरेंद्र मोदी is scared, डरे हुए हैं, कॉम्प्रोमाइज्ड है, उनको डराया जा रहा है. मेन बात यह है कि हमारे प्रधानमंत्री को कॉम्प्रोमाइज कर दिया गया है. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இந்த ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து கொண்டிருக்கும் போது பிஜேபி அதே தருணத்தில் நரேந்திர மோடியுடைய இந்த கோழைத்தனத்தை கொண்டாடுவதற்கான பிரிப்பரேஷனில் இருந்தது. அதனால் பியூஷ் கோயலை முன்னிறுத்தியது பிஜேபி. जनता ने ठुकराए हुए नेता है. The failed group of disparate, disgruntled and rejected leaders of the Congress party and their friends in the DMK, Trinamool Congress, Communist parties, Samajwadi Party, the entire India Alliance leaders. ராகுல் காந்தியோட இந்த ஒரே வார்த்தை, பிரைம் மினிஸ்டர் இஸ் காம்ப்ரமைஸ்ட். அடானியோட விவகாரம், எப்ஸ்டைன் ஃபைலோட விவகாரம், இந்த அனைத்தையும் வைத்து ராகுல் காந்தி ஏராளமான கேள்விகளை எழுப்பிவிட்டார். இந்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளாத நபர்கள் இதற்கு மேல் ஜனவரி 20 நாங்கள் போட்ட அந்த வீடியோவை இதில் நான் அட்டாச் செய்து காட்டுகிறேன். ஒட்டுமொத்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடி, அடானி சேர்ந்து இந்த நாட்டை வியாபாரம் செய்யக்கூடிய, விலை பேசக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று. இதற்கு மேல் நான் ஜனவரி 20 போட்ட அந்த வீடியோவை அட்டாச் செய்கிறேன், பாருங்கள். வணக்கம். நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார்களா? எதற்காக நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்புக்கு முன்பு பம்மிக் கொண்டிருக்கிறார்? சைனாவிற்கு முன்பு பயந்து போயிருக்கிறார்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? நரேந்திர மோடியை எப்படி பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த அளவில் நரேந்திர மோடி சரண்டர் ஆகிவிட்டார் என்கிற ஒரு தெளிவான கிரவுண்ட் ரிசர்ச் ஸ்டோரியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 சக்திகளுக்கு நடுவே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டை விலை பேசி கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார்? ஐடியா யார்? ஒரு தனிப்பட்ட கார்ப்பரேட் அடானியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்தியாவை விற்கக்கூடிய வேலையை பிஜேபி நரேந்திர மோடியின் குஜராத் லாபி பார்க்க தொடங்கிவிட்டது. இந்த கதை இன்னைக்கு நேற்று அல்ல. 2002 போட்ட விதை இன்னைக்கு அந்த விதைக்கான பழங்களை இவர்கள் பறித்து வித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அமெரிக்கா ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தால் அடுத்த நிமிடமே நரேந்திர மோடி சரண்டர்ஸ் ஹிம்செல்ஃப். ரஷ்யாவிடம் இருந்து நீங்க க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, இந்தியாவிற்கு வந்த லாபம் அது, ஐயா சாமி நாங்க வாங்க மாட்டோம். ஈரான்ல இந்தியா முதல் ஒரு போர்ட்டை டெவலப் செய்து கொண்டிருந்தது, சபாட் போர்ட். 1200 கோடி ரூபாயை நாம் இன்வெஸ்ட் செய்து விட்டோம். அந்த போர்ட் திறந்திருந்துச்சுன்னா பாகிஸ்தான் ஓரம் கட்டப்பட்டிருக்கும். நேரடியாக இந்தியா ஆப்கானிஸ்தான் வழியாக ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் அங்கிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய், இங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி அனைத்துமே ஒரு மிகப்பெரிய லாபம் இந்தியாவிற்கு. நரேந்திர மோடி இந்த சபாட் போர்ட்ல
தன்னுடைய பார்ட்னர்ஷிப் எடுத்து வைக்கும்போது அதைத்தான் எடுத்து காட்டினார். டொனால்ட் ட்ரம்பிற்கு அது பிடிக்கவில்லை. ஒரு ஃபோன் கால், தம்பி வெளியே போ. ஓகே சார், நான் வெளியில போறேன். எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை அவமானப்படுத்துகிறாரோ, ஒரு வார்த்தை கூட நரேந்திர மோடியால் பதில் கொடுக்க முடியவில்லை. காரணம், he has been blackmailed. சைனா இந்திய எல்லைக்குள் புகுந்து விட்டார்கள். இந்த எல்லைக்குள் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார். இது எங்களுடைய பகுதி, அது எங்களுடைய பகுதி, அது எங்களுடைய பகுதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை லத்தாக் உட்பட அது எங்களுக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவால் பதில் கொடுக்க முடியவில்லை. நரேந்திர மோடி தன்னுடைய வாயை கூட திறப்பதில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த கதையை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த கதை 2002ஆம் ஆண்டு தொடங்குகிறது. இந்த வீடியோவை நிச்சயமாக ஏராளமான நபர்கள் முடக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். பிகாஸ் நாங்கள் காட்டக்கூடிய இந்த உண்மை பல பேருக்கு பிடிக்காது. ஆகையால் இந்த வீடியோவை முடக்குவதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவார்கள். ஏற்கனவே ஒரு வீடியோவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடாது என்று முடக்கி வைத்திருக்கிறார்கள். இதையும் பண்ணுவார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களால் முடிந்த உதவியை அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து செய்யலாம், அனுப்பலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அடானி அண்ட் நரேந்திர மோடியுடைய அந்த தொடக்க ரிலேஷன்ஷிப், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்பங்கிறது தொடங்கியது. எதற்காக நரேந்திர மோடி பயந்து போயிருக்கிறார், அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை நான் உங்களுக்கு ஆழமாக எடுத்து காட்டப் போகிறேன். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பாசிச சக்தி இந்தியாவை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீங்க இஸ்லாமியரா கிடையாது, நீங்க பாகிஸ்தானியர். நீங்க சீக்கியரா கிடையாது, நீங்க காலிஸ்தானி. நீங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறீர்களா, அப்ப நீங்க ஆன்டி நேஷனல், தேச துரோகி. நீங்க தலிதா, அப்ப நீங்க பங்கி, சமார். நீங்க கிறிஸ்டியனா, அப்ப நீங்க கன்வெர்ட் செய்யக்கூடிய நபர்கள். நீங்க நார்த் ஈஸ்டை சார்ந்த நபரா, அப்ப நீங்க சைனீஸ், சிங்கி. நீங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய முஸ்லீம், அப்ப நீங்க பங்களாதேஷ். நீங்க ஜேர்னலிஸ்டா, அப்ப நீங்க பிரஸ்டிடியூட். நீங்க ஆக்டிவிஸ்டா, நீங்க ஸ்டூடெண்டா, இல்ல நீங்க அர்பன் நக்சல். நீங்க போராடுவதற்கு முன் வருகிறீர்களா, நீங்க டுக்டே கேங்கின் மெம்பர்ஸ். நீங்க டிசென்ட்னா, நீங்க ஜிஹாதீஸ், நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், நீங்க டெரரிஸ்ட். அப்ப யார் தான் உண்மையான இந்தியர்? ஒரு சில நபர்கள் தான் இந்தியராக தன்னை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்க பாசிசத்துடைய அந்த ஆழமான கருத்துக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் தியோரிஸ்ட் ராஜர் கிரிஃபின், அவர் இந்த விஷயத்தை பெலிகிரண்டிக் அல்ட்ரா நேஷனலிசம் என்று எடுத்து காட்டுகிறார். அதாவது 1930ஆம் ஆண்டு ஜெர்மனியில் என்ன நடந்தது, அங்க இருக்கக்கூடிய மக்களை முதலில் எனிமி என்று கூறினார்கள், எதிரிகள் என்று கூறினார்கள். அப்புறம் டெரிட்டர்ஸ் என்று கூறினார்கள், வந்தேரிகள் என்று கூறினார்கள். அதுக்கப்புறம் அவுட்சைடர்ஸ் என்று கூறினார்கள். அதுக்கப்புறம் நேஷனல் த்ரெட் என்று கூறினார்கள். அதுதானே இன்னைக்கு நடக்கிறது. பாசிசத்துடைய அந்த அடையாளத்தை தானே அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். காரணம், இந்த நாட்டை விற்கும் போது மக்களை திசை திருப்பணுமா இல்லையா? இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை இதற்கு மேல் நீங்க கேளுங்கள். நரேந்திர மோடி அண்ட் கௌதம் அடானியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் 2002ஆம் ஆண்டு தொடங்குகிறது. எப்படி? ஹிந்து முஸ்லிம் ரைட் நடக்கிறது குஜராத்தில். 2001ஆம் ஆண்டு தான் நரேந்திர மோடி குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்கிறார். அடுத்த வருடமே இந்த ஹிந்து முஸ்லிம் கலவரம்.
அவரை நீக்குவதற்காக பிஜேபிக்குள்ள இருந்து ஒரு பிரஷர். இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, ஹீ கேனாட் ரன் திஸ் ஸ்டேட். அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கார்ப்பரேட், ஒரு பிஸ்னஸ் மேன் அடானி தன்னுடைய மற்ற பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்களை வைத்து குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட்டில் வெளிவருகிறார். அவருக்காக ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, CII, இவர்கள் எல்லாருமே மோடிக்கு சப்போர்ட்டில் இறங்கியிருக்கிறார்கள். ரெஸ்கியூஷன் குரூப் ஆஃப் குஜராத், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டு சப்போர்ட் மோடி. இந்த அனைத்தையுமே பார்த்து நரேந்திர மோடி, ஆஹா, என்னை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு சில நபர்கள் இறங்கியிருக்கிறார்களே. அப்போ யார் அந்த நபர்? அடானி. அடானிக்கும் மோடிக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. நரேந்திர மோடி குஜராத்தின் பிஸ்னஸை ப்ரமோட் செய்வதற்காக வைப்ரண்ட் குஜராத் சமிட் 2003 தொடங்கும் போது அடானிக்கு 2002ஆம் ஆண்டு அடானி இந்த சப்போர்ட்டை எடுத்து காட்டும் போது 2003ஆம் ஆண்டு அடானிக்கு அதற்கான பரிசும் கிடைக்கிறது. அடானி கையில் முந்த்ரா போர்ட், இது போன்ற ஏராளமான அரசு ப்ராஜெக்ட்ஸ் கையில் போக ஆரம்பிக்கிறது. அடானிக்கு லாபம். இந்த லாபம் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அடானி ப்ரீ 2014, அதாவது 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நரேந்திர மோடிக்காக ஒட்டுமொத்த பிரச்சாரத்திற்கான வேலையை கவனிக்க தொடங்குகிறார். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா அடானி நரேந்திர மோடியின் இன்டர்நேஷனல் விசிட் ஜப்பானுக்கு போகும்போது அடானியும் கூடவே போயிருக்கிறார். அடானி பிரைவேட் ஜெட்டில் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்க அந்த படத்தையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். 2023ஆம் ஆண்டு அடானி நரேந்திர மோடியுடைய ஃபாரின் ட்ரிப் கீனியா போகும்போது கீனியாவுடைய பிரசிடென்ட் ரூட்டோவுடன் போய் சந்தித்து அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்களை கைப்பற்றினார். இது போன்ற ஏராளமான விஷயங்களை நீங்க பார்த்து வருவீர்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், காரணம் என்ன? எதற்காக அடானிக்கு அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களுமே போகிறது? இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா 2014ஆம் ஆண்டு 3 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, அடானிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், இப்போ இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்று விட்டார். பெயர் நரேந்திர மோடி. இதற்கு முன்னாடி மோடி மீது அடானி செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கறப்பதற்கான ஒரு வழி கிடைத்திருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி அடானி மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி சைனாவுடைய கையும் இருப்பதை நீங்க இதற்கு மேல் பார்க்க போறீர்கள். அதே 2014ஆம் ஆண்டு சைனா ஒரு புதிய இனிஷியேட்டிவை வெளிவிடுகிறார்கள், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவுடைய 3 பாகங்கள் இருக்கு. இந்த 3 பாகங்களை நீங்க பார்த்தீர்கள்னா சைனா BRI $1 trillion குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிற்காக 150 நாடுகளில் இன்வெஸ்ட் செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக பார்த்தீர்கள்னா சில்க் ரூட் என்று கூடக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும். 2013ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை அவர்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் $679 பில்லியன் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் ஸ்ட்ராட்டஜி, இவர்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அனைத்துமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் மட்டுமே இருக்கணும். ஒரு நாடாக இருக்கட்டும் அல்ல ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனிகளை வைத்து அந்த நாட்டிற்குள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்களை டெவலப் செய்வது, அந்த நாட்டை தன்னுடைய பணத்தை காட்டி அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை கட்டி கொடுப்பது. ஓகே. 2வது, எக்கனாமிக்கலி ஒரு நாட்டை டிபெண்டன்ட் ஆக்குவது. ஸ்ரீலங்காவில் ஹம்மந்தோடா போர்ட், பாகிஸ்தானின் போர்ட் எல்லாமே இந்த வழியில் தான் அவர்களுடைய கையை விட்டு சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆனது. பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய பாக் ஆக்குபைட் காஷ்மீர் வெளிப்படையாக சைனா இது எங்களுடைய இடம் என்று எடுத்து காட்டுகிறார். ஆனால் நரேந்திர மோடியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுடைய 3வது ஸ்ட்ராட்டஜி, இதற்கு மேல் அட்வான்டேஜ், மேக் ப்ராஃபிட். இப்போ லாபத்தை பார்க்கலாம். கடந்த 11 ஆண்டுகளாக சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அடானி வழியாக இந்தியாவிற்குள் நடந்திருக்கிறது. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வாரத்திற்கு முன்பு
சைனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த நபர்கள் பிஜேபியின் ஆபீஸருக்குள்ள ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள போய் மீட்டிங்கை போட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள போய் மீட்டிங்களை போட்டிருக்கிறார்கள். அதாவது இதற்கு மேல் உங்களால் தப்பிக்க முடியாது, டிபெண்டன்சி எங்கள் மீது இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் செய்து கொடுத்து விட்டோம், இதற்கு மேல் எங்களுக்கு லாபம் வேணும், ப்ராஃபிட் வேணும், இனி நாங்கள் பணத்தை கறப்போம். இதே ஸ்ட்ராட்டஜி தானே அடானியுடைய ஸ்ட்ராட்டஜி. அடானியுடைய ப்ராஜெக்ட்ஸ்களை பாருங்கள், அனைத்துமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அடானி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% போர்ட், 13 போர்ட்கள் அடானி கையில் இருக்கு. 8 ஏர்போர்ட்ஸ்கள் அடானி கையில் இருக்கு. கோல் மைன்ஸ்கள் அடானி கையில் இருக்கு. அந்த கோல் மைன்ஸ்கள் வழியாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அடானி கையில் இருக்கு. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அதுவும் இப்ப அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. டிஃபென்ஸ் அடானி கையில் இருக்கு. இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்டோரேஜ், ஃபுட் ஸ்டோரேஜ், FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அனைத்துமே இன்னைக்கு அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. அனைத்துமே தாண்டி டேட்டா சென்டர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களையுமே கூகுளுடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டரை உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய பேங்க், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அனைத்து டேட்டாவும் அடானியோடைய டேட்டா சென்டரில் போய் ஸ்டோர் ஆகுமா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிபெண்டன்சி ஆஃப் அடானி? Adani handles 33% of coal in India, 43% of containers in India, 22% of power transmission in India, 3.9 trillion GDP worth market, 100 billion value. Adani இந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளைச்சு போட்டிருக்கிறார். Now Adani is ruling this country. How? I'll tell you. Because அடானியோடைய இந்த நெட்வொர்க்கை நீங்கள் பார்க்கும்போது அடானி மீது இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்தது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபருடைய படத்தை பாருங்கள். இந்த நபரின் பெயர் தான் சாங் சுங் லிங். ஒரு சைனீஸ் நேஷனல். அடானியின் கம்பெனியில் வரக்கூடிய பணத்தின் முதலாளி இந்த நபர் தான். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். அப்போ டெஃபினட்டா அடானி கடன் வாங்கியிருப்பாரா? இல்லையா? வாங்கியிருக்கார். இந்தியாவிடமிருந்து அவர் வாங்கிய கடனுடைய தொகை 2.25 லட்சம் கோடி ரூபாய். 2.25 லட்சம் கோடி ரூபாய் யானை வாயில் ஒரு சிறிய கரும்பை கொடுக்க முடியும், அவ்வளவுதான் அந்த லோன். அப்போ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி அடானி நடத்தி வருகிறார்? அதற்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் செய்த நபர்கள் யார்? எங்கிருந்து பணம் வந்தது? அதை நீங்க பார்த்தீர்கள்னா ஆஃப்ஷோர் கம்பெனி வழியாக அடானி நிறுவனத்திற்கு வந்த அந்த படம். இந்த நபருடைய படத்தை காட்டுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் சைனாவுடைய லிங்க் வித் அடானி, அதை ப்ரூவ் செய்வதற்காக. சாங் சுங் லிங் மொரிஷியஸ்ல இருந்து 13 ஆஃப்ஷோர் கம்பெனிகளை, அதாவது கம்பெனியோடைய பேர் மட்டும் இருக்கும், அட்ரஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டார்கள், யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கிருந்து அந்த கம்பெனி வழியாக பணம் வரும் இந்தியாவில். இந்த கம்பெனியுடைய ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுவார்கள். அந்த ஷேர் மார்க்கெட் வழியாக அந்த பணத்தை அடானி கம்பெனியில் ஷிஃப்ட் ஆக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சாங் சுங் லிங்கோடைய நெட்வொர்க், இவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. ஹாங்காங், ஜப்பான், சைனாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சிஸ், அனைத்து நபர்களுடைய பணமும் அடானியின் கம்பெனியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்திருக்கிறார். ஆஃப்ஷோர் அக்கவுண்டாக இருக்கட்டும், ஷெல் கம்பெனிஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த நபர் கையால தான் வந்திருக்கிறது. நவ் திஸ் இஸ் ஒன் பார்ட். இந்த விஷயம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட செபி, சுப்ரீம் கோர்ட்டால் இதை ப்ரூவ் செய்ய முடியவில்லை. கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானிக்கு கிளீன் சிட் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நரேந்திர மோடி அடானியோடைய கான்டாக்டில் வந்ததற்கு பின்பு திடீர் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். 2008ஆம் ஆண்டு குஜராத்தில் நரேந்திர மோடி கொண்டு வர பார்த்த ஒரு புதிய ஸ்கீம், மாண்ட்ரின் என்கிற இந்த மொழியை குஜராத்தில் கொண்டு வருவோம், பிசினஸ் வளருவதற்காக.
சைனாவிலிருந்து நாங்கள் ஏராளமான பிஸ்னஸை கொண்டு வரணும். அதற்காக குஜராத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் மாண்ட்ரியனை கற்றுக்கொண்டார்கள். குஜராத்தியர்களுக்கு லாபம். மாண்ட்ரியன் ஒரு மொழி மட்டுமல்ல, சைனாவுடைய பிசினஸ் டாக்டிக், சைனாவின் மிக முக்கியமான ஒரு கைவந்த கலை என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நாட்டின் எஜுகேஷனை கண்ட்ரோலில் எடுப்பது, ஒரு மாநிலத்தின் எஜுகேஷனை கண்ட்ரோலில் எடுப்பது, மருத்துவ சிகிச்சை மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கையில் எடுப்பது. அதைத்தான் இன்னைக்கு சைனா நேபாளில் செய்து கொண்டிருக்கிறார். நேபாள் முற்றிலுமே இந்தியாவை எதிர்க்கக்கூடிய காரணம், இன்னைக்கு சைனா நேபாளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதற்கான அனைத்து செலவையுமே சைனா இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே வேளையை தான் குஜராத்தில் நரேந்திர மோடியை வைத்து பார்த்தார்கள். நேரடியாக இந்தியாவில் பணத்தை கொடுக்க பார்த்தார்கள். முடியாத பட்சத்தில் அடானி போன்ற நபரை வைத்து இந்தியாவில் அந்த பணத்தை செலுத்த பார்க்கிறார். 2022ஆம் ஆண்டு உலகத்தின் 2வது பணக்காரராக வளர்ந்து வந்த அந்த கதையும் நீங்க பார்த்தீர்கள். மொரிஷியஸ் ஒரு சிறிய ஐலண்டாக இருந்தால் கூட மொரிஷியஸ் வழியாக, இது வந்து ஆர்பிஐயோட டேட்டா, மொரிஷியஸ் வழியாக இந்தியாவிற்குள் வரக்கூடிய தொகை 140 பில்லியன். இந்தியாவில் இவர்கள் இந்த நாடு வழியாக வரக்கூடிய பணம். மற்றும் இது மட்டுமல்ல, அடானி குரூப் வழியாக வந்த இந்த பணம், இந்த அனைத்து பணமுமே நரேந்திர மோடியுடைய பிரச்சாரங்களில் செலவானது. நரேந்திர மோடியின் பிரச்சாரங்கள், அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்ட அடானி, அவருக்கு பரிசாக நரேந்திர மோடி எங்கெல்லாம் அடானி கை வைக்கிறார் அந்த இடத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அனைத்துமே infrastructure projects. As I told you in the initial stage itself, China had started an initiative of Belt to Road. அந்த பெல்ட் டு ரோடு வழியாக அவர்கள் செலவு செய்யக்கூடிய அனைத்து தொகையுமே நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல மட்டுமே இருக்க வேண்டும் என்று. இப்ப இதை எப்படி நீங்க கனெக்ட் செய்ய போறீர்கள், அதை நீங்க பார்த்தீர்கள்னா, முந்த்ரா பவர் ப்ராஜெக்டுக்காக அடானியிடம் சப்ளையர் கிரெடிட்டை வாங்குறது சைனாவில் இருக்கக்கூடிய பேங்குகளில். இந்த பேங்குகளுடைய பேர் என்ன? கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா, ஐசிபிசி மற்றும் சைனா டெவலப்மெண்ட் பேங்க். இந்த 3 பேங்குகள். யார் இந்த 3 பேங்குகள்? இந்த 3 பேங்குகள் தான் மிக முக்கியமாக பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கு ஃபண்ட் செய்யக்கூடிய பேங்குகள். இப்ப புரிகிறதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அடானி இஸ் ஜஸ்ட் a face. Money came from China. இன்னைக்கு அடானி controls the entire ports in India. Just imagine. இந்த பிசினஸ் குரூப்போடைய சைனீஸ் சப்மெரின் இன்னைக்கு ஸ்ரீலங்கால போய் நிற்குது. 99 வருடத்திற்கு அந்த ஹமனுடா போர்ட்டை நீங்க எடுத்து கொடுத்துட்டீர்கள். ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனில் இன்னைக்கு சைனாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. ஏர்போர்ட்ஸ்களை நீங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 8 ஏர்போர்ட் அடானி கையில் இருக்கு. அகேன் இட்ஸ் கான். இன்னைக்கு இன்னொரு வீடியோவை நாங்க வெளிவிட இருக்கிறோம், இன்னொரு ரிப்போர்ட்டை நாங்க வெளிவிட இருக்கிறோம். இந்தியாவின் ரயில்வேஸை கூட நரேந்திர மோடி அடானிக்கு விற்க பார்க்கிறார். இது மட்டுமல்ல, கோல் மைன்ஸ்களை நீங்க பாருங்கள். இந்தியாவில் கோல் மைன்ஸ்கள் அடானிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோல் மைன்ஸ்களில் நிலக்கரி எடுக்கப்படுகிறதா? கிடையாது. அடானி அந்த கோல் மைன்ஸ்களை ஹோல்ட் செய்து இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து கோல்ஸ்களை வாங்கி இந்தியாவிற்கு இம்போர்ட் செய்யக்கூடிய வேலை பார்க்கிறார். யாருமே இங்க கரியை தோண்டக்கூடாது, யாருமே கோல்ஸ்களை எடுக்கக்கூடாது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் இன்னைக்கு அடானி கையில் போய்விட்டது. இப்போ நீங்க புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். டேட்டா சென்டர் உட்பட டிசம்பர் 2022ஆம் ஆண்டு அடானி இந்தியாவுடைய மிகப்பெரிய டேட்டா சென்டர் வழியாக இந்திய மக்களுடைய டேட்டாக்கள் மீது அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்து விட்டார். திஸ் இஸ் ஆல்சோ an infrastructure project. Now நாளைக்கே சைனா எப்படி அவர்கள் உள்ள வந்து பிஜேபி ஆஃபீஸ்ல போய் மீட்டிங் போடுறார்கள், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்ல போய் மீட்டிங் போடுறார்கள். நாளைக்கே அடானி ஸ்டெப் டவுன் ஆனாலே அடானிக்கு இன்னொரு சேஃப் ஜோன், இன்னொரு உலகத்துல ஏதோ ஒரு நாட்டில் செட்டில் செய்து விடுவார்கள். அடானிஸ் என்டையர் ஃபேமிலி இஸ் செட்டில்ட். பட்
Chinese investors, they will come and they will say, these are our investments. You can't say anything because Adani had sold India via Narendra Modi. இந்த விஷயம் ட்ரம்புக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நான் சொல்லும்படி மிஸ்டர் மோடி அவர்களை நீங்க கேட்கவில்லை என்றால் உங்களுடைய நாட்டில் இந்த விஷயத்தை நாங்க எடுத்து வைத்து விடுவோம். You will not be able to answer your own public. Narendra Modi, yes sir, I surrender sir. China, எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு அதற்கான லாபம் வரும் வரைதான் you are safe, or else we will expose you. China. அடானி என்னுடைய பாஸ் சைனால இருக்கிறார். அவர்கிட்ட தான் பணம் வாங்கி உங்களுக்கு அந்த ஒரு காமெடி சீன் இருக்கு இல்லையா, கவுண்டமணி செந்தில் கறி கடை வியாபாரி கிட்ட இருந்து அந்த கறி வாங்கி சாப்பிடுவாங்க. தென் யூ ஆர் சரண்டர்ட். அதே மாதிரி தான் அந்த கறிக்கடை வியாபாரி சைனா, அடானி இஸ் செந்தில் and Koundamani is Narendra Modi. Just this is what the simple answer is. So the investment for Narendra Modi's election campaign, everything came from Adani. Adani got funds from China, Chinese investors. இன்னைக்கு ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடானியோட கண்ட்ரோல், அந்த அடானிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், they are sitting in China, they are sitting in Japan, they are sitting in Hong Kong, and they are operating him. This is why Narendra Modi is quiet. Maun Modi ji. சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் என்று. நரேந்திர மோடி உலகத்திற்கு குடுகுடுப்பை அடிச்சுக்கொண்டு எங்க திரும்பி பார்த்தாலும் கோவில் கோவிலாக வித்தியாசமான ஆடைகளில் வெவ்வேறு விதமான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து இந்த நாட்டு மக்கள் நீங்க பாகிஸ்தானி, நீங்க காலிஸ்தானி, நீங்க பங்களாதேஷி, நீங்க தேச துரோகி, நீங்க டெரரிஸ்ட், இது போன்ற வார்த்தைகளை கூறுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் Adani wants to save his own skin. And America or China, they both don't want Adani to step down. நரேந்திர மோடி இந்த பதவியில் தான் இருக்க வேண்டும். நரேந்திர மோடி இருக்கும் வரை தான் எங்களுக்கு லாபம், எங்களுக்கு வருமானம். அடானிக்கும் அதுதான். So the entire China, America and Adani, this group of people, all three powerful sections, they want Narendra Modi to remain as Prime Minister. And they protect him. But Narendra Modi lost his voice. There is no Vishwaguru anymore. There is no world's powerful leader or world's powerful Prime Minister, what we have. No, sorry. Narendra Modi had surrendered. He's been blackmailed. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.